வணக்கம். இன்று நடக்க இருக்கும் இந்த சிஎம்சி ஊழியர்களின் ஒடுக்கப்பட்ட துப்புரவு பணியாளர், அட்டண்டர் இப்படிப்பட்டவர்களுடைய போராட்டங்கள் இன்று நடக்க இருப்பதற்கு எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நிர்வாகம், அதாவது ஐடாஸ் காட்டர் சிஎம்சி ஐடாஸ் காட்டர் அம்மையார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர், கீழ் ஜாதி வகுப்பைச் சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவருக்காகவே துவங்கப்பட்டது ஒரு பொது நோக்கத்திற்காக. அதில் பணிபுரியக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அட்டண்டர், சீப்பர் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்வு வழங்கப்பட்டு வந்தது ஐடாஸ் காரம்மாருடைய ஆணையப்படி. ஆனால் தற்காலிகமாக இப்பொழுது ஒரு 5 ஆண்டுகளாக பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், உயர் ஜாதி, உயர் வகுப்பு, உயர் பதவி, அவர்கள் இதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு இப்பொழுது குறிப்பாக சொல்லப்போனால் 3 இடங்களில் தூங்கி இருக்கக்கூடிய சிஎம்சிகள், ஆந்திரா, ராணிப்பேட்டை இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் ஊழியர்களை குறைத்து ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வேண்டி 6 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊதிய வழங்க தராமல், பேச்சுவார்த்தைக்கு வராமல் அலைகழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் பொதுமக்களிடையே பரவட்டும். அது மட்டுமின்றி இன்றைக்கு அந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற அனைத்து இயக்கங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நண்பர் ஜேபி என்பார்கள் வேலூரிலே, அவருடைய சில அறிவுரைகளை கேட்டேன். அவர் எனக்கு காண்பித்தார் அவருடைய கோரிக்கைகளை. அது மனதை புண்படுத்தும் வகையிலே இருந்தது. ஏனென்றால் ஒரு தொழிலாளி, ஒரு மக்கள், ஒரு கஷ்டப்படக்கூடிய துப்புரவு என்ன நோய் என்றாலும் சரி, அந்த பாத்ரூம், டாய்லெட், மற்ற இடங்களில் துப்புரவு பணியாளர்கள், அட்டண்டர்கள், மருத்துவமனையில் மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் பெரிய படிப்பு இருப்பவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட மக்கள். அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக சிஎம்சி நிர்வாகம் இந்த பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் இதை மறுபரிசீலனை செய்து அவர்களின் கோரிக்கைகளை இன்றே நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது ஆணித்தனமான ஆணையும் கூட. தயவு கூர்ந்து அவர்களின் அந்த ஊழியர்களின் குறைகளை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்திற்கு ஒத்துழையுங்கள் என்பதை நான் பணியோடு இந்த யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இது புரட்சி அல்ல, போராட்டம். வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில கோரிக்கைகளை முன்வைத்து போராடத்தான் வேண்டி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.